அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. 60 வயசுக்கு அப்புறம் மாதம் மாதம் ஒரு கேரண்டீடு அமௌண்ட்டை பென்ஷனாக வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. இந்திய குடிமகனாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா 60 வயதுல இருந்து நம்ம சாகுற வரைக்கும் மாதம் ஒரு கேரண்டீடு பென்ஷன் தொகையை வாங்கலாம். நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய துணைக்கு அதே அமௌண்ட்டை அவங்க இறக்குற வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கீமில் எவ்வளவு பணம் போட்டோமோ, அதாவது என்னன்னா இப்போ மாதம் ஒரு சந்தா தொகை நம்ம செலுத்துவோம்ல, அந்த தொகையோடைய மொத்தத்தையும் எவ்வளோ கட்டியிருந்தோமோ நம்மளும் நம்ம துணையும் இறந்த பிறகு நாமினி நம்ம குழந்தைங்க யாராவது இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கீம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஸ்கீமுங்க. தயவு செஞ்சு அன்ஆர்கனைஸ்டு செக்டரில் இருப்பாங்கல்ல, அதாவது என்னென்னா இந்த குளத்து வேலை, கொத்தனார் வேலை, சின்ன சின்ன கூலி வேலை, மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குற பையன், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு சேலரி வாங்காமல் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமிப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீமை பற்றி தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கவலையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு சும்மா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கம்மியான வருமானம் வரும். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே பெருசாக வேலையும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த ஸ்கீமை பற்றி தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பரப்புங்க. இந்த ஸ்கீம் வந்த புதுசுலேயே நான் போய் இந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டேங்க. அதனால் நீங்களும் சேர்ந்துருங்க. இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீமு. ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்குமான ஸ்கீமு. யாரெல்லாம் ஏழை எளியோர், நலிந்தோர், சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அவங்க ஒரு சின்ன தொகையை தான் மாதம் சந்தா செலுத்துகிற மாதிரி இருக்கும். காலாண்டுக்கு ஒரு தடவை கூட, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட செலுத்திக்கலாம். நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறதில்ல. முக்கியமான தகவல்களை மட்டும் நான் தர்றேன் இந்த வீடியோவில். அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் 2வது வீடியோ கூட போடுறேன். இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா எல்லா இந்திய குடிமக்களுமே சேரலாம். ஆனால் உங்களுக்கு வயசு 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுங்க. அதே போல் பென்ஷன் 5 டைப் ஆஃப் பென்ஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். 1000 ரூபாய், 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும், 3000, 4000, 5000. இதில் எந்த தொகையை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரியும், நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்கோ உங்கள் வயசை பொறுத்தும் நீங்கள் கட்ட வேண்டிய அந்த மாத சந்தா தொகை அப்படிங்கிறது மாறுபடுங்க. நீங்கள் இந்த தொகையை எந்த வயசில், அதாவது நீங்கள் 18 to 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் போய் இந்த ஸ்கீமில் சேர்றீங்க அப்படின்னா அந்த சேர்ந்த மாதத்துலேருந்து மாதம் நீங்கள் சந்தா தொகை செலுத்தணும். எது வரைக்கும் செலுத்தணும்? 60 வயசு வரைக்கும் செலுத்தணும். 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு இந்த பென்ஷன் தரப்படும். அதுதான் இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருமான வரி செலுத்துகிறவராக இருந்தால் அந்த 80CCD 1B அப்படிங்கிற செக்ஷன் இருக்குது. அதாவது அடிஷ்னலாக என்பிஎஸ்ல ஒரு 50,000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருக்குது. அந்த சலுகைக்கு கீழே இந்த செலுத்துகிற சந்தா பணத்தை கொண்டு போய் நீங்கள் வருமான வரி விலக்கு பெற்றுக்கலாங்க. இந்த ஸ்கீம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. சூப்பரான ஸ்கீமு. நான் இன்னும் தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்க. இந்த ஸ்கீமில் 60 வயசுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம தவறிட்டோன்னா நம்மளோட துணை நினச்சாங்கன்னா அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம். இல்லை சரண்டர் பண்ணிவிட்டு நம்ம போட்ட காசை திருப்பி வாங்கிக்கலாங்க. சப்போஸ் கண்டினியூ பண்ணால் நமக்கு 60 வயசு ஆகிற அந்த டைமில் பென்ஷன் நம்மளுடைய துணைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவாகவே இந்த ஸ்கீமில் நம்மளோ நம்ம துணை 2 பேரும் தவறிவிட்டோன்னா போட்ட காசை நாமினிக்கு கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா, இந்த 1000, 2000லேருந்து 5000 வரைக்கும் அமௌண்ட்டு சொன்னேன்ல, இந்த அமௌண்ட்டில் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது. என்னென்னா 5000 ரூபாய் வேணும்னா நீங்கள் 5000 ரூபாய் கேரண்டீடாக வாங்கிக்கலாம். நீங்கள் 5000 ரூபாய் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லாட்டி இந்த காசை கவர்மெண்ட் ஒரு இடத்துல முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல, அதோடைய இன்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் எழுதி கொடுத்து எனக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேணாம், அந்த முதலீட்டு வருமானம் கொடுங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பேசுகிறாங்க. அது அப்போ பார்த்துப்போம். பட் ஆனால் 5000 நமக்கு கேரண்டீடாக மாதம் கிடைக்கும். ஏங்க, ஒரு அரிசி செலவுக்கு 60 வயசில் யூஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல காசு தானேங்க இது. நம்ம ஆகிற வரைக்கும் கேரண்டீடாக கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல ஸ்கீம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது எப்போ எலிஜிபிள் இல்லை, யாருக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன்.
இது எல்லாருக்கும் எலிஜிபிள். இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் எலிஜிபிள். ஒருவேளை எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் அந்த நாட்டுடைய குடிமகனாக மாறினீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் போட்ட காசை மட்டும் திருப்பி வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நன்றி.